ஹாய் வணக்கம், நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசுறேன். குழந்தைங்க டிலேடா நடக்கிறாங்களா இன்னும் நடக்கலையா அப்படின்ற வீடியோவோட செகண்ட் பார்ட் தான் இன்னைக்கு நம்ம கண்டினியூஸா பேச போறோம். ஸோ ஒரு குழந்தை நடக்கல அப்படின்றப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், அப்பா அம்மா லேட்டா நடந்திருக்கலாம், அதனால குழந்தைங்க லேட்டா நடக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நடக்காத குழந்தைங்களை பத்தி நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முதல் விஷயம், ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்ல 4 ஃபேஸ் இருக்கு. ஒன்று கிராஸ் மோட்டர் ஸ்கில், ரெண்டாவது ஃபைன் மோட்டர் ஸ்கில், மூணாவது ஹியரிங் அண்ட் விஷன், நாலாவது சோஷியல் ஸ்கில். இந்த 4 விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா கிராஸ் மோட்டர் ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களோட அசைவுகளை முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் தான் இந்த நடை. ஸோ கிராஸ் மோட்டர் ஸ்கில்ல எல்லாமே என் குழந்தை கரெக்டா பண்ணிருக்கு சார், நடை மட்டும் லேட்டா இருக்கு சார், அதுவும் என் பெரிய பையனோட கம்பேர் பண்றப்ப சின்ன பையன் லேட்டா நடக்கிறான்னு சொன்னா பயப்படாதீங்க. ஏன்னா ஒரு குழந்தைக்கும் டெவலப்மெண்ட் மாறலாம். பொதுவாகவே ஒரு குழந்தை லேட் வாக்கிங் இருக்குன்னு நீங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா டாக்டர் எக்ஸாமினேஷன்ல அவங்க பர்டிகுலரா பார்க்க வேண்டிய விஷயங்கள்ல தலைன்னு சொல்லக்கூடிய நியூரோ டெவலப்மெண்ட் நார்மலா இருக்கா, நம்பர் 1. நம்பர் 2, முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய ஸ்பைன் நார்மலா இருக்கா, 2. மூன்றாவது கால்கள் நார்மலா இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. நட அப்படின்றது மூளையோட ஒரு முக்கியமான ஒரு ஆக்ஷன். அது சொல்லி தான் கால் நடக்குதே தவிர கால் சொல்லி மூளை செய்யறது கிடையாது. ஸோ நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட் நார்மலா இருக்குன்னா வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடக்காம இருக்கலாம்னு பார்க்கலாம். முதல் விஷயம், குழந்தைக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் நடக்கிறதுக்கு லேட் ஆகலாம். இந்த ப்ராப்ளம் பேரு ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லுவாங்க. ஹைப்போதைராய்டிசம் இருக்க குழந்தைங்க பொதுவாகவே வளர்ச்சி பின்தங்கி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட தசை நார்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது, மசில்ஸ் பயங்கர வீக்கா இருக்கும். இது ஆங்கிலத்தில் ஹைப்போடோனியா அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது விஷயம், ஒரு முக்கியமான பிளட் டெஸ்ட் சிபிகேன்னு பண்ணுவாங்க. சிபிகேன்னு சொல்லக்கூடிய பிளட் டெஸ்ட் என்னன்னு குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது தசைகள் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான பிளட் டெஸ்ட். சப்போஸ் உங்க குழந்தைக்கு சிபிகே லெவல் ரொம்ப கூட இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து தசை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கு. இந்த வீடியோல அதை பத்தி நான் பேச போறது கிடையாது. ஏன்னா இது வந்து இந்த வீடியோவோட ஸ்கோப்க்கு வெளியே இருக்க விஷயம். அந்த மாதிரி இருந்தால் உங்க டாக்டர் கண்டிப்பா அதையும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளட் டெஸ்ட்டை பொறுத்த மாட்டில் குழந்தைங்களுக்கு விட்டமின் டி லெவல் நார்மலா இருக்கான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹீமோகுளோபின் அண்ட் அயன் நார்மலா இருக்கானும் கட்டாயம் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம வந்து பிளட் டெஸ்ட்டை பத்தி மட்டும் பேசுறோமே சார், வேற என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நான் பல வீடியோக்களில் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி குழந்தைங்களோட வெயிட், ஹைட்டு மற்றும் ஹெட் சர்கம்ஃபரன்ஸ் இது 4மே நார்மலா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு 4வது பேராமீட்டர் நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால இந்த நேரத்துக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டீங்கன்னா நடையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தைங்க நடக்கிற சமயத்தில் ஆரம்ப காலத்தில் அடிக்கடி விழுவாங்க. தலையில் அடிபட்டாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி விழுறதுக்கு காரணம் என்ன, தசைகளில் இருக்கக்கூடிய லாக்ஸிசிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க விழுறது ரொம்ப சகஜம். சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு மற்றும் கணுக்காலில் மட்டும் வீக்னஸ் இருக்கிறதுனால நீங்கள் தயவு செய்து பார்க்க வேண்டிய விஷயம்னா, அவங்களுக்கு பாதுகாப்பான காலணிகள், ஆங்கிள் ஃபுட், அதாவது காலில் வந்து உங்களுடைய மூட்டு வரைக்கும் நீங்கள் ஷூ போட்டிங்கன்னா அவங்க விழுறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. சார் குழந்தை நல்லா இருக்கான் சார், ஆனால் நடக்க மாட்டான், அவனை எப்படி சார் நடக்க வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது குழந்தைங்களுக்கு 3 சக்கர வண்டி தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்பர் 2, குழந்தைங்களை நடக்க வைக்கிறதுக்கு நீங்கள் ஹார்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹார்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட செஸ்ட்ல ஸ்ட்ராப் மாதிரி இருக்கும். நீங்கள் அதை போட்டுட்டு அவங்கள பிடிச்சிட்டு நடை பழக்கம் சொல்லி கொடுக்கலாம். இது 2வது விஷயம். 3வது விஷயம், வேறு எப்படி சார் நடக்க வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பீச், மண், பார்க் இந்த மாதிரி இடத்துல காலில் எதுவுமே போடாமல் நடக்க வச்சிங்கன்னா காலில் இருக்க ஸ்ட்ரென்த் கூடும், நடையும் நார்மல் ஆகும். நடையை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுமே 2 வயசுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த குழந்தைய பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு 2 வயசுக்கு மேலேயும் நடக்காமல் இருந்தாலோ அல்லது முதுகெலும்பில் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அல்லது ப்ரீடாமாக இருந்தாலோ தயவுசெய்து உங்கள் டாக்டரை கேன்சல் பண்ணுங்கள். ஸோ வாக்கிங்கை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃபான இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் அது. பழைய வீடியோஸ் அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், கமெண்ட்ஸ் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, அண்ட் கீப் வாட்சிங்.